வாங்க. இன்றைக்கி என்ன vlogனா என்னோட சாமி ரூம் க்ளீனிங் பார்க்கலாம். எப்படியும் ஒரு 4 weeks ஆகிடுச்சுன்னா க்ளீன் பண்ணி ஃபுல்லாக டர்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே ஒரு வென்டிலேஷன் இருக்குது இந்த ரூமுக்கு. அது என்னென்னா அது எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். அதுலேருந்து அந்த அணிடு அந்த மாதிரி நிறைய உள்ளே அந்த சாமி ரூமில் இருக்க ஏதாச்சும் ஒரு தானியம் வச்சா கூட இருக்கவே இருக்காது, எல்லாமே கடிச்சு சாப்பிடும். சப்போஸ் நான் அரிசி ஏதாச்சும் வச்சாலுமே அது ஃபுல்லாக ஒன் டே நைட்டுக்குள்ளாரவே அது எப்படி தான் காலி ஆகுதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. அது மேபி அந்த எறும்பு வருதா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது கீழே எல்லாம் அந்த பிளேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி மயில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, ஒரு கோயில் போயிருந்தோம், அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு 4 வாங்கினோம். ஆனால் அந்த 4ல் இப்போ 2 தான் இருக்குது. ஏன்னா அது அந்த எறும்பு அதில் கூட ஏறிட்டு அது ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுது. அது எப்படி தான் சாப்பிடுதுன்னே தெரியல. இப்போதைக்கு 2 அந்த மயில் ரெக்கை தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது கீழே இருக்க அந்த குச்சி மாதிரி காம்பு மாதிரி இருக்க பாருங்க, அதெல்லாம் கூட பொடிச்சு அந்த எறும்பு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் இது மாதிரி தனியாக இருக்கும் ரூம் எங்களுக்கு. பூஜைக்காக சாமி ரூம் தனியாகவே இருக்கும். மாப்பெல்லாம் போட மாட்டேன், கொஞ்சம் பன்னீர் தெளிச்சு தண்ணியில் கையாலேயே ஒரு ரஃப் கிளாத்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். மாப்பெல்லாம் நான் போட மாட்டேன். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா, அந்த தண்ணி ரொம்ப உப்பு படியுது அப்படின்ட்டு. அதனால் இந்த காப்பர் வெசல்ஸ் க்ளீன் பண்ணாலுமே அதே பிரச்சனை தான். என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த உப்புக்கரை மாதிரி போகிறதே இல்லை. பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரியும். சிம்பிளாக அந்த சபினா போட்டு தான் நான் தேய்ச்சா நான் போகவே இல்லை. அதனால் நான் மீஷோவில் இந்த ஆக்சிஃபன் லிக்விட் பார்த்தேன். சரி, ஆர்டர் பண்ணியிருந்தேன், ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி எப்படி தான் க்ளீன் ஆகுது அப்படின்ட்டு. கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்ளை பண்ணி ஒரே 1 செகண்டில் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் அது எப்படின்னு தெரியல, அப்போதைக்கு நல்லா இருக்கும். 1 வீக்கு பார்த்தா தான் எப்படின்னு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பாருங்கள், உடனே போயிடுச்சு. ஆனால் எஃபெக்டிவாக தான் இருக்குது. நான் 1 வீக் வரணும். ஏன்னா நான் 1 டே வாஷ் பண்ணி செகண்ட் எப்போ பார்த்தேன்னா அது மாதிரி கருப்பாக புள்ளியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி தான் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த லிக்விட் ஆக்சிஃபன் கேட்டு. பார்க்கலாம் எப்படி இருக்கு. 4 வீக்ஸ் ஆகிடுச்சுங்க, க்ளீன் பண்ணவே முடியல. ஸ்கூல்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால் க்ளீனே பண்ணலை. எங்கள் ஊர் சைடெல்லாம் சாமி ரூம் தனியாக இருக்கும். அதில் பானை அந்த மாதிரி தானியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இது சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் பொட்டெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா ஃப்ரைடேயில் நாளைக்கு, அதனால் தேர்ஸ்டே ஈவினிங்கே இந்த மாதிரி பண்ணி வச்சுடுவேன். வாங்க, இது நான் வீட்டில் பிள்ளையார் வச்சுருக்கேன். ஆனால் இந்த பிள்ளையார் நிறைய பேர் சொன்னாங்க வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய பிள்ளையார் வச்சிங்கன்னா அதுக்கு தானியம் அந்த மாதிரி டெய்லி பூஜை பண்ணணும், பால் ஊற்றணும், நிறைய நெய்வேத்தியெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவேன்.
எவ்வளோ கஷ்டம் பார்த்துட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இது லக்கு தான் இந்த பிள்ளையார். இது இந்த பிள்ளையார் மாடத்தில் நான் வந்து பிள்ளையாரும் முருகரும் அங்கே வச்சுக்குவேன். நான் அந்த சந்தனத்தை வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன், கொஞ்சமாக பன்னீர் கலந்து அதை தான் வைப்பேன். ஆனால் நல்லா வாசனமாக இருக்கும். ஏன்னா அந்த ரூமே ஃபுல்லாக நான் பன்னீர் வச்சு தான் துடைப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அதனால் ஒரு 1 month ஆனாலும் அந்த ரூம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்கள் இந்த பிள்ளையார் நல்லா எங்களுக்கு நல்ல லக்கான இந்த பிள்ளையார். ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அப்போ நான் கூட நினைப்பேன் போட்டுடலாமா, கோயிலில் எங்கேயாச்சும் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட நினைப்பேன். ஆனால் அதையும் மீறி நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஈவினிங்கே நான் தேர்ஸ்டே ஈவினிங்கே இந்த மாதிரி பண்ணிட்டு, சப்போஸ் இப்போ லீவில் இருக்கா அதனால் பண்ண முடியுது. சப்போஸ் நான் வேலைக்கு போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னா சண்டேஸில் தான் என்னால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். இது வந்து முருகர் சிலை. இது என்னன்னா அந்த சிலை வந்து அருகம்புல்லோட அந்த ஒரு ஏதோ சொல்லுவாங்க அதில் செஞ்ச மாதிரி இந்த சிலை அப்படின்ட்டு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வாங்கினோம். காமாட்சி அம்மா விளக்கு பாருங்க, நான் இந்த மாதிரி தான் பொட்டு வைப்பேன். ஆனால் என்னென்னா சீக்கிரமாக வந்து பச்சை ஒரு மாதிரி பச்சை கட்டிக்குது அப்படின்னா அதை நம்ம நெய் ஊற்றினா வந்து ஒன்றாக மாட்டேங்குது. ஆனால் நான் பியோர் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஆனால் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றினா சீக்கிரமாக பச்சை ஒரு மாதிரி பச்சை கட்டிக்கும்ல அந்த மாதிரி ஆகிடுது. பாருங்கள், இது வந்து குபேர விளக்கு. இது காஞ்சிபுரத்துலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது ஆனால் ஆக்சுவலி வாசப்படியில் தான் வச்சு ஏற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் உள்ளவே வச்சு ஏற்றிட்டேன். ஏன்னா வெளியெலாம் அந்தளவுக்கு வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு அழகாக இல்லை, அதனால் இங்கேயே வச்சு ஏற்றிட்டேன். முடிஞ்சு எல்லாம் குங்கும மஞ்சள்லாம் வச்சாச்சு. இப்போவே எல்லாத்தையும் வச்சுட்டு சும்மா விளக்கு மட்டும் ஏற்றி விடுவேன். ஏன்னா அந்த மாதிரி குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு இது இங்கே பாருங்கள், இது வந்து பஞ்சு-திரி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த திரி எப்பவுமே யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பஞ்சு-திரி வந்து யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஃப்ரைடே நாளைக்குன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு விளக்கேற்றி சும்மானா ஒரு சிம்பிளாக சாமி கும்பிட்டுடுவேன். ஏன்னா குங்கும மஞ்சள் வச்சுட்டு விடக்கூடாது. இது வந்து தசங்கு பொடி. அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தார், சபரிமலைக்கு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தார். ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனை வந்து அந்தளவுக்கு நறுமணமாக இருக்கும். வீடே கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தசாங்கு பொடி நீங்களும் வாங்கி வைங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ஒரு கற்பூரம் வச்சு கும்பிட்டுட்டேன்னா நாளைக்கு மார்னிங் எழுந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பூஜை பண்ணுவோம். ஃப்ரைடே அந்த மாதிரி பூஜை பண்ணிடுவேன் நான். அவ்வளோதான். கொஞ்சம் வந்து நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா பச்சை கற்பூரமும் ஆட் பண்ணுவேன் இதில். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. சிம்பிளாக இந்த மாதிரி இதுதான் எங்கள் பூஜை ரூமு.